ஆகியோர்படி விழுந்த இடத்திலேயே எழுந்து நின்ற நெல்சன், ஆனந்த விகடன் விருது பெறும் ஜெயிலர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னாக்கா சன் பிக்சர் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மாஸ் ஆக்ஷன்ல, அனிருத் அவருடைய இசையில, நெல்சன் அவருடைய இயக்கத்துல உருவான படம் தான் ஜெயிலர். இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் வசூல்ல சும்மா கிழி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அசுர வேட்டை நடத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லங்க, ஒரு வல்லுநர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் வேணா உங்களுக்கு ஆதாரமா இன்னும் வேற வீடியோல போடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் நான் ஆதாரத்தோட தான் நான் போடுவேன். இது சும்மா வாயால சொல்லிட்டு போடுற விஷயம் கிடையாது. நான் போடுற வீடியோ எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் இங்க சொல்லியிருப்பேன். அதுக்கான எவிடன்ஸும் கீழே உங்களுக்கு இணைச்சிருப்பேன், சின்ன ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். இதுதான், நீங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்பினா நம்புங்க, நம்பலனா யாரு சொன்னாங்களோ அவங்கள கேட்டுங்க, அவ்வளவுதான். நான் நம்புறேன் அவங்க சொல்றது உண்மை அப்படின்னு. நீங்க நம்பினா நம்புங்க, இல்லைன்னா ஐ டோன்ட் கேர். இந்த படம் ஆடியோ லான்ச்ல நிறைய தகவல்கள் பரிமாறப்பட்டது. குறிப்பா சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி கலாநிதி மாறன் பேசிய அந்த அதிரடி, சன் பிக்சர் எப்படி தலைவரை கொண்டாடுறாங்க அப்படின்றது நான் சொல்ல தேவையில்ல. பேட்டையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மாறின மாஸ் காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படத்துடைய ரெக்கார்டு கிடையாதுங்க, ரெக்கார்டு மேக்கர் அப்படின்னு சொன்னாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே ரெக்கார்டு மேக்கர், ரெக்கார்ட் பிரேக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய வார்த்தை உண்மையாகப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் அசுர வேட்டை நடிச்சிருந்தீங்க வசூல்ல அப்படின்னு ஒரு பத்திரிகையாளரும் ஒரு சினிமா விமர்சகரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமும் இது போல வசூல் வேட்டை நடத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாக்கா 2.0 800 கோடிக்கு மேல 900 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த படத்துடைய வசூலை மிஞ்சிட்டாதான் அர்த்தம். நான் சொன்ன 1000 கோடி கரெக்டா இது மேல அச்சீவ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு சொன்னாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத நான் அவங்க சொன்ன எவிடன்ஸோட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஆல் டைம் நம்பர் 1 மூவி இன் மலேசியா, இது போல பல சாதனைகளை படைச்சிருக்காரு. ஆல் டைம் நம்பர் 2 தமிழ் மூவி இன் ஆஸ்திரேலியா, ஆல் டைம் நம்பர் 3 தமிழ் மூவி இன் சிங்கப்பூர். அதெல்லாம் நம்பர் 1 நம்பர் 2 அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய படமா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் தலைவருடைய ரெக்கார்டு. இன்னைக்கு எல்லா ரெக்கார்டையும் அடிச்சு நொறுக்கி புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜெயிலர் படத்துக்கு ஆனந்த விகடன், இது என்னப்பா ஆனந்த விகடன் விருது கொடுக்குறாங்க, இதுல என்னப்பா, அதாவது மோஸ்ட் என்டர்டைன் மூவி இன் ஜெயிலர் அப்படின்னு இந்த அவார்டு அங்க போய் சேரும். ஏன்னா ஒரு படம் எடுக்கணும்னா மக்களை என்டர்டைன் பண்ணணும். அந்த படம் என்டர்டைன் பண்ணிருக்கு அப்படின்னு விருது வாங்குறதா. நடிக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். தலைவர் எப்போதுமே மக்களின் நாடி துடிப்பை பார்த்து தான் படம் நடிப்பாரு. அவங்களுக்கு அது பிடிக்குமா, ரசிகர்களுக்கு இது சரியா அப்படின்றது அவருடைய மக்களின் நாடி துடிப்பு தலைவருக்கு தெரியும். இதை பாருங்க, ஆனந்த விகடன் அவங்க போட்டிருக்காங்க, நெல்சன் அவர்கள் ஆனந்த விகடன் விருது விழாவில் என்ட்ரி ஆகிறார் அப்படின்னு. ஏன் இதை நான் ஹெட்லைன் போட்டிருக்கேன் பாருங்க, சினிமா விகடன் அந்த அவங்க தான் இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆனந்த விகடன் அந்த விருது வழங்கும் விழாவில் வந்தப்பதான் அவரை ரொம்பவும் கீழ்த்தரமா ரொம்பவும் அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்றது அவரே சொல்லியிருக்காரு. அந்த தருணத்தை அந்த விழா மேடையிலேயே அந்த இடத்துலயே எழுந்து நின்று இருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜெயிலர் படத்து மூலியமா. ஏன்னா இவரு 2-3 படங்கள் தான் எடுத்திருக்காரு. ஒண்ணு கோலமாவு கோகிலா, இன்னொன்னு டான், இன்னும் பீஸ்ட் படம் படுதோல்வியால தான் அவருடைய பேரே கெட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் கேரியரே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே மனசுல போய், ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு நான் படம் எடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட நான் வேற எதனா படம் எடுத்துக்கிறேன். ஏன்னா பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு. சன் பிக்சர்ல யாரோ கண்ணன் அப்படின்றவங்க. உடனே அங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த செய்தி போயிடுச்சு. உடனே அங்கிருந்து நிறைய வேற ப்ரெஷர். நீங்க நெல்சன் அவர்களுடைய அந்த பீஸ்ட் படம் சரியா போகல, அது ரொம்ப ஃபிளாப்.
அதனால அவர் தவிர்த்துருங்க, வேண்டாம் அப்படின்னு யாரு விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வேண்டப்பட்டவங்க எல்லாருமே, படம் சரியா போகல, தேட்டர் முதல்ல இருந்து எல்லாருமே. அப்போ தலைவர் என்ன நினைச்சாருன்னா, இவரு 2 3 படம் தான் எடுத்திருக்காரு. இப்ப சப்போஸ் நான் இந்த படத்துல ஆல்ரெடி அறிவிப்பு வந்துடுச்சு, இப்ப நான் நடிக்கலைன்னா அவருடைய கேரியரே போயிடும். அவருடைய கேரியரை நான் கெடுக்க விரும்பல. எது நடக்குதோ நல்லதுக்கே. அவர் தான் அந்த படத்தை இயக்குறாரு அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம நெல்சன் அவர் சொல்லக்குள்ள, நான் இவ்வளவு பெரிய ஃபிளாப் படத்தை கொடுத்தோம், ஆனா தலைவருக்கும் தெரியும், அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, எதுவுமே கேட்கல. அதாவது இயக்குனர்களுக்கு இவ்வளவு மரியாதை இருக்குமா அப்படின்னு நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் பார்த்து கத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு மட்டும் எனக்கு தெரியாது இயக்குனருக்கு இவ்வளவு மரியாதை இருக்குன்னு. நான் அங்க போகக்குள்ள எழுந்து நின்று தான் என்கிட்ட கதை கேட்பாரு, சீன் என்ன பண்ணும் அப்படின்னு எழுந்து நின்று தான் கேட்பாரு. ஒரு ஒரு டைமும் நான் இப்படி போகக்குள்ள எழுந்து நிற்பாரு. நான் இதை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், இயக்குனர்களுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கா அப்படின்னு. இதுதான் தலைவர் ஸ்டைலுங்க. எப்போதுமே எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க எப்படியெல்லாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே நண்பர்களே, அந்த ஆனந்த விகடன் சினிமா விருது அவங்க தான் நெல்சன் அவர்களை ரொம்பவும் மட்டரகமாகவும் கேவலப்படுத்தினாங்க. இன்னைக்கு அவங்களே ட்விட் போட்டு நெல்சன் அவர்கள் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே நெல்சன் அவர்கள் விழுந்த இடத்துல எழுந்து நின்று இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.